ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாறு சுரசம் தான், அப்படியே இடித்து சாறு எடுத்து சாரை கொடுக்காங்க. நான் வந்து சென்னையில் சாறு எடுத்து கனடாவில் டொரண்டாவில் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாத்திரை எடுத்து அனுப்புகிறோம். கண்டிப்பாக சாரை விட 10% 20% விலை இது குறையாக தான் இருக்கும். எஃபிஷியன்சி சில தேவையான சில நுண்கனிமங்களை பெறதுக்கு பயன்படுறதும் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா கூடுதல் எஃபிகசியாக வர்றதும் இருக்குது. ஆனால் பச்சை சாரையாக கிடைக்கக்கூடிய சில பலன்கள் கிடைக்காமல் போகும். அதனால் அது இன்றைக்கி நம்ம வாழ்வியல் மாற மாற சில விஷயங்களை நம்ம இழக்கத்தான் செய்கிறோம். அதில் ஒன்று இந்த ப்ராசஸ். இப்போ நாங்கள் 64 வகை மருந்துகள் செய்கிறோம். அதில் வந்து சாறு தான் முதல்ல. சாறு, சுரசம், செய்நீர்னு வரிசையாக வரும். சுரசம்னா அதில் லேசாக காய்ச்சிறது, குடிநீர்னா டிகாஷன் எடுக்கிறது, அதே பஸ்பம், செந்தூரம், வேறு தலை நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாம் ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி சில வைத்தியர் என்ன பண்ணுவார், மருந்தை செஞ்சு வச்சுப்பார், வரும்போது கொடுக்குறது. அப்போ தான் அவங்க வந்து லேகியம், தைலம், கட்டு, கிழங்கு, உரநீர், ஜெயின் அப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டோரேஜுக்கான அன்னைக்கு ஷெல்ஃப் லைஃப்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயம். ஆல்வேஸ் நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கன்னா பச்சைக்கு இருக்கிற ஒரு பலன் என்றைக்குமே அதிகம் தான். நிலக்கடலையே ஒரு மிகப்பெரிய அலர்ஜனாக நாங்கள் வந்து மருத்துவ உலகம் வந்து முதல்ல பார்த்தது கிடையாது. அலர்ஜி அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் உள்ள மீன்களை வந்து பார்த்துருக்கோம். மீன் வந்து அலர்ஜியை உண்டாக்கும் நிறையா வந்திருக்காங்க. கடலையில் ஆராய்ச்சி பண்ணவங்க அதில் சில அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதில் மீனில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து அந்த அலர்ஜிக் தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பேச்சு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், பொதுவாக நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் அளவும் நம்ம மாறிக்கிட்டே வரும், காலத்தினால மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டோபிக் எக்ஸிமா தான் இங்கே குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது பிறந்த உடனே வரும், கழுத்தில் கையிலெல்லாம் கருப்பு கருப்பாகி அப்படியே அரிப்பு பிச்சு எடுத்து 10-11 வயசு வரைக்கும் சஃபர் ஆகிறத நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. வெறும் ஸ்டீராய்டல் க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் மதர்ஸ் குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது, குழந்தை கனடாவில் பிறகு, இங்கே யூகேயில் பிறக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே பிறக்கிற குழந்தைகளை விட வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் இதை பற்றி எங்களுடைய பீடியாட்ரிஷியன்ஸ் அங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒய் அட்டோபிக் எக்ஸிமா இஸ் ஹையர் இன் தி அப்ராட் சில்ட்ரன், அப்ராட் சிட்டிசன் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு தாய் வயிற்றில் அந்த குழந்தை வளரும்போது தாயுடைய தகவமைப்பு படி அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வரும். ஒன்ஸ் அது வெளியே ஸ்டெரைலாக தானே இருக்குது குழந்தை வெளியே வந்த உடனே இட் எக்ஸ்போஸ் வித் ஆல், இங்கே இருக்கிற எல்லா இதுக்கும் எக்ஸ்போஸ்க்குள்ளே அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றம் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தையோட வயிற்றில் அதனுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அது ஒரு ஹைப்போதிசிஸ் தான். வெளியே இதில் வரும்போது இங்கே இருக்கிற தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை அது மாத்திரப்ப நடக்கிற ஒரு முயற்சியாக கூட அது இருக்கலாம். ஏன்னா இச்சிங்கிறது வந்து அது வந்து ஒரு நோய் இல்லை. அவங்களுக்கு ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின் இ வந்து அக்ரவேட் ஆகுது. அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 250க்குள்ளே இருக்கணுமோ, 50 இங்கே எந்த யூனிட்னு தெரில, 50லேருந்து 250 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்கணுமோ. பட் இங்கே ஒரு அட்டோபிக் சைல்டுடைய ஒரு குழந்தைய ஒரு 3 வயசு குழந்தை எக்ஸிமா குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். 250 இருக்குது, 10,000 இருக்குது. அடுத்த நாள் அது 6,000 ஆகும், திடீர்னு 500 ஆகுது. இந்த மாற்றம் வந்து அந்த ஐஜி லெவல் வந்து இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது மாறுதா, அதில் தான் அந்த பீனட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கடுமையாக அது வந்து அந்த ஐஜி லெவல் கூடும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து வேண்டாங்கிறாங்க. அது உண்மையில் நடக்கவும் செய்யுது. சில குழந்தைங்களுக்கு அனஃபிலாக்சிஸாக மூச்சு திணறல் வர்ற அளவுக்கு கொண்டு போய் ஸ்டீராய்டல் ஷாட்ஸ் போடுற அளவுக்கு ஆகுது. அதுலேயுமே தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ வராது. கடலெண்ணெயில் பீனட் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்க கடலெண்ணெயுமே அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதுவும் ஒரு சிக்பீ தானே, அதுவும் ஒரு கடலெண்ணெய் தவிர எல்லாமே கடலெண்ணெயிலையும் அந்த வருது. சிக்பீயும் மற்ற கொண்டக்கடலை அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கணும். நம்ம சமையல் நம்ம இந்தியன் சாப்பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுவே போதுங்களா? அதுவே போதும். நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய்மா, இருக்கிறதுலே மிகச்சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய். கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கெல்லாம் கடலெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். சீசனிங் மாதிரி பயன்படுத்துகிற இடத்துல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெயும் சீசனிங்காக பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நம்ம பொரிக்காமல் வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். வேறு எண்ணெய்கள் பயன்படுத்தி இப்போ கெனோலாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஎம்ஓங்கிறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான் இங்கே நிறையா கிடைக்கிது கெனோலா ஆயில். ஸோ அது எந்த அளவுக்கு பயனுள்ளது, ஏன்னா அதை பற்றி இப்போ நான் நேற்று வந்து அங்கே டெலஸ் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு எக்ஸிபிஷன் போனேன் எட்மண்டனில். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் இது.
அதில் என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. அதில் இதே வந்து கெனோலா பற்றி தான் ஒரு டிபேட் ஓடுது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது வந்து ஃபங்கஸ்லாம் இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் இல்லை அது பல பிரச்சனையை உண்டாக்குது, ஸோ கெனோலா ஜிஎம்ஓ கெனோலா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே கெனோலாவை மிக அதிகமாக உற்பத்தி செய்கிற நாட்டில், அதுவும் ஜிஎம்ஓ கெனோலா நிறையா இருக்கிற இடத்துல அவங்களே இந்த டிபேட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இப்போ தான் கடுகை வந்து ஜிஎம்ஓ மாற்றுறதுக்கான விஷயங்கள் பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சர்ச்சையெல்லாம் முடிச்சு நீங்கள்லாம் எல்லாம் முடிவெடுத்து எது நல்லதுன்னு சொல்லுங்கப்பா, அது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தலைன்ட்டு சொல்கிறதான் என்னோடய ஸ்டாண்டு. நம்ம முழுமையாக 100% பாதுகாப்புன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரே சயின்டிஸ்ட்டு, இவரும் நோபல் லாரேட்டு, அவரும் நோபல் லாரேட்டு, இவரும் ஒரு பெரிய ரிசர்ச்சராக இருக்கார், அவரும் பெரிய ரிசர்ச்சராக இருக்கார். 2 பேருக்குள்ளே இவ்வளோ பெரிய டிபேட் இருக்கும்போது ஏன் நேச்சரோடு ஒத்துட்டு போயிடுவோமே, அதுதான் என்னுடைய வாதம். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய். ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம், இனிமேல் நம்ம எண்ணெயை குறைச்சி தான் பயன்படுத்தணும். அன்னைக்கு வந்து பாரதிதாசன் பாடல் எழுதின மாதிரி அப்படி பின்னால் ஊடி நெய் வெளியே இப்படி சாப்பிட்டோம் அப்படிலாம் நம்ம இனிமேல் எண்ணெய் எடுக்கக்கூடாது. நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் நமக்கு ஆயில் கண்டிப்பாக நம்ம குறைவாக தான் பயன்படுத்தணும். அந்த குறைவாக பயன்படுத்துகிறதையும் இந்த மாதிரி செக்கில் ஆட்டின, மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக அந்த 3 எண்ணெய் பயன்படுத்தினா நல்லது.